ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிற பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கூட கோடி நன்றி செலுத்துகிற நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 66வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்பு தேவ பிள்ளையே, நம்முடைய சகோதரர்களாக இருக்கட்டும், நம்முடைய பகைஞராக இருக்கட்டும், பங்காளியாக இருக்கட்டும், எதிராளியாக இருக்கட்டும், நம்பிக்கை துரோகிகளாக இருக்கட்டும், நயவஞ்சகமானவர்களாக இருக்கட்டும், என் அன்பு தேவ பிள்ளையே, தெய்வ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு ஆண்டவர் உன்னை குறித்தும் என்னை குறித்தும் சொல்லுகிற வார்த்தை என்று என்னன்னா, அப்படிப்பட்டவர்கள் வெட்கப்படுவார்கள், நமக்கு சந்தோஷத்தை உடுத்துவேன் என்று சொல்லுகிறார். சந்தோஷத்தை நீங்கள் காண்பீர்கள். என் வசனத்துக்கு, என் வார்த்தைக்கு நடுங்குகிற, பயப்படுகிற, என்னுடைய எல்லா விதமான கற்பனைகளுக்கு நீங்கள் பயந்து நடக்கிறபடியினாலே நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். ஆனால் உங்களை பகைக்கிற அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு வெட்கத்தை நான் உடுத்துவேன், வெட்கத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது யாராக வேணுமாலும் இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், யாராக வேணுமாலும் இருக்கட்டும், என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ வெட்கப்பட்டுட்டு நினைக்காதே, உனக்கு வெட்கம் அல்ல, நீ வெட்கப்படுவது இல்லை. உன்னை யார் எதிர்க்கிறார்களோ, உன்னை யார் பகைக்கிறார்களோ, உனக்கு விரோதமாக யார் எழும்புகிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தர் உன்னை சந்தோஷப்படுத்துவார். சந்தோஷத்தின் நாள் இது. இனிமேலும் உனக்கு சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருக்கு பயந்து நடக்கிற நமக்கு சந்தோஷம் உண்டு. நம்மை பகைக்கிற அத்தனை பேருக்கும் வெட்கம் உண்டு. செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர்களால் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். அந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, எங்களை சந்தோஷப்படுத்தி எங்கள் சத்துருக்களை வெட்கப்படுத்துவேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே எங்கள் சத்துருக்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நீர் வெட்கப்படுத்தி, ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்கள் தலையை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அவர்களுக்கு முன்பாக உயர்த்தி எங்களை சந்தோஷமாய் சமாதானமாய் கர்த்தர் ஆண்டவர் சகல விதமான நன்மையினால் நிரப்பி ஆசீர்வதித்து நிறைவாய் நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யும் இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் கூட இருந்து சத்துருளுக்கு மத்தியிலே பந்தி ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு ஆண்டவரே, எங்களோடு கூட எங்கள் சபையோடு கூட உண்மை உத்தமமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. எங்கள் சத்துருளுக்கு வெட்கத்தை உடுத்தும். இயேசுவின் ரத்தம் செய்ய நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.